ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு அதிகமான காரம் இல்லாமல் ரொம்பவே பிடிக்கும். இதை பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது வெந்து எடுத்தது நம்ம இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கும்போது இந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும். ஒரே தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது 3மே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ்லாம் நமக்கு ரொம்ப கஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 விசில் தான் விட்டோம். நமக்கு பட்டர் பீன்ஸ் சூப்பராக வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வெந்தோன்னே நமக்கு நல்லா இது பீன்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாமே அதிகமாக சீரகம், சோம்பு, கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். குருமா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கல. முந்திரி பருப்பு சேர்த்தாலுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். குருமா நம்ம வைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா குழம்பு நல்லா நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் அளவு சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பயிருமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டைமில் ஒரு சப்பாத்தியோ பூரியோ போட்டோன்னா இதையே நம்ம அதுக்கும் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ குழம்புக்கும் சாதத்துக்கும் கொடுத்து விட்ட மாதிரி ஆயிரும். டிஃபனுக்கும் இதையே வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.